கட்சியில இருக்கிறவங்க என்னைய, என் குடும்பத்தை, தம்பி சிவகார்த்திகேயன் குடும்பத்தை, அருமை சகோதரர் அஜித்தோட குடும்பத்தை நல்லா பாருங்க. அஜித்தோட குடும்பத்தை பாருங்க. இதை என் தங்கச்சிய எப்படி எப்படி போட்டிருக்காரு பாருங்க. விஜய் படத்தை போட்டு ஒருத்தர் இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அவ்வளவு இழிவா பேசுறாங்க. இதையெல்லாம் ஒரு கண்டிச்சு ஒரு பொதுவான அறிக்கை இந்த மாதிரி எழுதுறது, கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க, தவிருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தடவை அறிக்கை விட்டுருந்தா, அந்த தங்கச்சியை பேசும்போது அப்ப இப்படிலாம் பேசுறது கண்ணியமற்றது. உங்களை பெற்றவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள், உங்களோட பணி செய்கிறவர்கள், நம்ம கட்சியில இருக்கிற பெரியவர்கள்லாம் கூச்சப்படுவாங்க, அருவறுப்பாங்க. அதை செய்யாதீங்கன்னு நீங்க ஒரு நேர்மையா ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா, இப்ப நீங்க பொன்ராஜையா மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போன, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது, என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்துல அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? அப்ப உங்க கட்சிக்காரங்க என் கட்சியில் இருக்க பிள்ளைகளை, மற்ற கட்சியில் இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறானே, வாய்கிட்ட சொல்ல முடியாத வார்த்தைகளை. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டு, மொத்தமா இவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டு, நான் இதே கமிஷனர் அலுவலகத்துல உங்க மேல புகார் கொடுத்தா அப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.